லேட்டஸ்ட் எபிசோடுகளை விளம்பரங்களே இல்லாமல் காணுங்கள். ஏங்க என்ன வேணும்னாலும் சக்திய கேளுங்க, அவ செய்வா. நான் கொஞ்சம் வேலையா இருக்கேங்க. ஏங்க இங்க பாருங்க எவ்வளவு பேர் வந்திருக்காங்கன்னு பாத்தீங்கல்ல. வந்தவங்கள நீ பாக்குற, ஆனா அவங்க என்னென்ன பேசிக்கிறாங்கன்னு நான் தானே பாக்குறேன். இங்க பாரு ரங்கநாயகி, நீ தப்பு மேல தப்பு பண்ணிட்டு இருக்க. இது நம்ம குடும்பத்தை தான் பாதிக்கும். என்னங்க சொல்றீங்க? என் பையனுக்கு நான் ஆசைப்பட்டு கல்யாணம் பண்ணி வைக்கிறது பெரிய தப்பா? மனசு உடைஞ்சு சொல்றேன். நான் உன் முன்னாடி இப்ப நொந்து போய் நின்னுட்டு இருக்கேன். சொல்லு சொல்லுடி, ஏன்டி இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்க? சக்தி, மெஹந்தி ஃபங்க்ஷனுக்கு எல்லாம் ரெடியா? ரெடியா இருக்கத்த. இதான் உன் ரூம் வெற்றி. நீ ரூம்ல வெயிட் பண்ணு, மெஹந்தி வைக்கிறவங்கள மேல அனுப்புறேன். சரியா? டேய் கூட இருங்கடா. சரிம்மா. சக்தி, இப்போ கூட ஒன்னும் கெட்டு போயிடல. அண்ணி ப்ளீஸ், போதும். நீங்க போய் வெற்றி கூட இருங்க, அதுதான் நியாயம். இப்ப நடக்கிறது உங்க அண்ணன் கல்யாணம், அதை கவனிங்க. இனிமே என்ன நான் பாத்துக்கிறேன். சக்தி, பூஜா அத்தை, சீக்கிரம் போய் மெஹந்தி போட்டுக்கோ போ. சரிங்க அத்தை. சக்தி, நீ போய் வெற்றியை கூட்டிட்டு வா. சரிங்க அத்தை. போ. சொல்லுங்க நீ. நான் வெற்றியை கூப்பிட வந்தேன். வெற்றி, கீழே பூஜா மெஹந்தி போட்டுட்டு இருக்கா. அத்தை உங்களை வர சொன்னாங்க.
அண்ணி என்ன நீ இதெல்லாம்? என்னை எதுவும் கேட்காதீங்க. நீங்க 2 பேரும் வெற்றி கூடயே இருங்க, அது போதும். பூஜா ஒரு நிமிஷம். சக்தி இங்க வா. இங்க வா. என்னாச்சு வெற்றி? இரு, உனக்கு மெஹந்தி போட தெரியும்ல? பூஜாக்கு மருதாணி நீயே போட்டு விடு. கரெக்ட் வெற்றி. எனக்கு கூட இது தோணல பாத்தியா? சக்தி வா, நீயே வந்து எனக்கு மெஹந்தி போட்டு விடு. வா. தப்பா எடுத்துக்காதீங்க. நீங்க இருங்க. இந்தாங்க. வா சக்தி. இரு, வெற்றின்னு என் பேர் எழுது. என்ன சக்தி, அதான் வெற்றியை சொல்லிட்டான்ல, எழுது. வே இட் ட்ரீ எழுது. சக்தி இங்க போடு. சக்தி, என் கைய வெறும் கையன்னு சொன்னல, இப்போ வெற்றி என் கையில. சீக்கிரம் போடு. வெற்றி எப்படி இருக்கு? ரொம்ப நல்லா இருக்கு. இந்தா போடு. ஏ சக்தி, அங்க என்ன பாத்துட்டு இருக்க? கைய பாத்து போடு. வெற்றி நல்லா இருக்கா? நல்லா இருக்கு. சக்தி ஒரு நிமிஷம். எனக்கும் மெஹந்தி போடு. வெற்றி, நீயும் மெஹந்தி போட்டுக்க போறியா? ஐயோ வாவ், சூப்பர் வெற்றி. இப்பதானே ட்ரெண்டு, நான் போட்டுக்கிறேன். சக்தி, என்னடி பார்த்துட்டே இருக்க? போட்டு விடு. சக்தி, பூஜான்னு எழுது.
எழுது. வெற்றி கலக்கிற வெற்றி. சக்தி, வெற்றி சொன்ன மாதிரி அப்படியே எழுது. அழகா எழுதணும், சரியா? சக்தி, இன்னும் யாரெல்லாம் மெஹந்தி போட்டுக்கணுமோ போட்டுக்க சொல்லு. பாரு, இன்னும் கொஞ்ச நேரத்துல ரிசப்ஷன் ஸ்டார்ட் ஆயிடும். புரியுதா? ஏய் வெற்றி, பூஜா, அத்தை ரிசப்ஷன் ட்ரெஸ் போட்டு ரெடி அவங்க போங்க, லேட் ஆகுது. சரிங்க அத்தை. சக்தி, அந்த மாலை எடுத்துட்டு வா. பூஜா, மாலை வாங்கிக்கோ. பூஜாக்கு மாலையை போடு. பூஜா, நீ வெற்றிக்கு போடு. சக்தி, பூஜாக்காக ஸ்பெஷலா ஆர்டர் பண்ண மோதிரத்தை கொடு. வெற்றி, அந்த மோதிரத்தை பூஜாக்கு போட்டு விடுறா. உன் கையாலேயே போடு. வாவ், ரிங் சூப்பரா இருக்கு வெற்றி. அது நான் சொல்லி சக்தி செலக்ட் பண்ணது. நல்லா இல்லாம இருக்குமா? இங்க பாரு பூஜா, உனக்காகவே பார்த்து பார்த்து வாங்க சொன்னேன். தேங்க்ஸ் அத்தை. போட்டோடு வெற்றி.
வெற்றி என்னாச்சுடா? சைஸ் சின்னதா இருக்குங்க. சான்ஸே இல்லடா. டேய், நான் தான் சக்தி கிட்ட சைஸே சொல்லி அனுப்புனேன். அப்புறம் இப்படி சின்னதா இருக்கும்? நீங்களே பாருங்கம்மா, சைஸ் சின்னதா தான் இருக்கு. கை காட்டு. ஒண்ணு இல்ல, பொறுத்துக்கோ, போட்டுறேன். அத்தை வலிக்குது அத்தை. ஆமா, சின்னதா தான் இருக்கு போல இருக்கு. ஏய் சக்தி, நான் சொன்ன சைஸ் தானே ஆர்டர் பண்ண? ஆமா அத்தை, நீங்க சொன்ன சைஸ் தான் ஆர்டர் பண்ணேன். அப்புறம் எப்படி இது சின்னதாச்சு? தெரியல அத்தை, ரிங்கு வந்த அன்னைக்கே உங்ககிட்ட காட்டிட்டு நான் உள்ள எடுத்து வச்சிட்டேன். ஏய், அத்தை சொன்ன சைஸ் நீ கரெக்டா வாங்கி இருந்தா இப்ப எதுக்கு இந்த ப்ராப்ளம்லாம் வரப்போகுது? சக்தி, சொல்லு சக்தி. என்னடி இதெல்லாம் நீ வேணும்ட்டே பண்ணிட்டு இருக்கியா? இதுல வேணும்னே பண்றதுக்கு என்ன இருக்கு பூஜா? ஏய், நிறைய இருக்கு. உனக்கு பொறாம, இங்க கல்யாணம் நல்லபடியா நடக்குதுன்னு உனக்கு வயித்தெரிச்சல். வெற்றி என் விரல்ல ரிங்கு போட போறான்னு உனக்கு கோபம். அதான் நீ இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்க. பூஜா, என்ன உளற நீ? நான் ஒண்ணும் வளரலடி. நீதான் கிரிமினல் மாதிரி யோசிச்சிருக்க. எல்லார் முன்னாடியும் வெற்றி போட்டு விடுற ரிங்கு எனக்கு மேட்ச் ஆக கூடாதுன்னு வேணும்னே நீ ரிங் சைஸ தப்பா வாங்கியிருக்க. ச்சே, இந்த மாதிரி சீப்பா யோசிக்க கூட எனக்கு தெரியாது பூஜா. இந்த கல்யாணத்தையே முன்னாடி நின்னு நடத்துறேன்னு ப்ராமிஸ் பண்ணவனா நான் எப்படி பண்ண போறேன்? அங்கதான் சக்தி, நீ பயங்கரமா யோசிச்சிருக்க. அத்தை முன்னாடி நீ நல்ல பேர் வாங்கணும். நீ ஏன் இந்த கல்யாணத்தை முன்னாடி நின்னு நடத்துனன்னு இந்த ஊரே பேசணும். ஆனா இந்த கல்யாணத்துல என்னென்ன ப்ராப்ளம்லாம் கிரியேட் பண்ண முடியுமோ அத்தனையும் நீ கிரியேட் பண்ணிட்ட. இதுதான் உன்னோட பிளான். எனக்கு தெரியாதடி உன்னை பத்தி. பூஜா, எனக்கு குத்து சொல்றதுக்காகவே கற்பனை பண்ணி இதையெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்க. அத்தை சொன்ன ரிங் சைஸ் தான் நான் ஆர்டர் பண்ணேன். மத்தபடி உன் விரல் சைஸுக்கே சூட் ஆகலன்னு எனக்கு சத்தியமா தெரியாது பூஜா. ஒருவேளை அத்தை ரிங் சைஸ தப்பா சொல்லிருக்கலாம்ல. ஓ, இப்ப பழைய தூக்கி அத்தை மேல போடுறியா? பாருங்க தைவல, எல்லாரும் முன்னாடியும் இந்த பழைய தூக்கி உங்க மேல போட்டா. இன்னும் என்ன நல்லா செய்ய போறாளா இவ? ஏய் சக்தி, ஏய் நான் எதுக்கு உன்கிட்ட ரிங் சைஸ தப்பா சொல்லணும்? அத்தை, அந்த அர்த்தத்துல நான் சொல்லல அத்தை. தற்செயலா நடந்திருக்கலாம்னு சொன்னேன். நீ என்ன செய்வியோ ஏது செய்வியோ எனக்கு தெரியாது. இப்ப இந்த மோதிரம் மாத்திர ஃபங்க்ஷன் நடந்தே ஆகணும். முதல்ல அந்த நகை கடைக்கு போன் பண்ணு. வேற ஒரு மோதிரத்தை எடுத்து வச்சுட்டு இதை எடுத்துட்டு வந்துட்டியான்னு பாரு. கொண்டு வர சொல்லு சீக்கிரமா. அத்தை, இவ எப்ப போன் பண்ணி அவன் எப்ப வந்து இதெல்லாம் நடக்கிற காரியமா? இவ வேணும்னே பண்ணிருக்கா. அத்தை பூஜா, ஒரு நிமிஷம் இரு பூஜா. சக்தி, உன் மோதிரத்தை கொடு. உன் மோதிரத்தை கொடு. நீ போட்டிருக்கிற மோதிரம் பூஜாவுக்கு சரியா இருக்கும்னு நினைக்கிறேன். அதான் கழட்டு. இதையே நான் பூஜாவுக்கு போட்டு விடுறேன். வெற்றி, இந்த ரிங்கா? ஆமா, கழட்டு. சரி இரு, நானே கழட்டிக்கிறேன். வெற்றி, கையை கொடு.